அதே மாதிரி இந்த இதுல என்னென்ன மாதிரி வந்து லோன் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஃபிளாட் இண்டிவிஜுவலா ஃபிளாட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இடம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஓடி வந்து நீங்க பண்ணணும். நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்டோட எம்ஓடி வந்து நீங்க பண்ணி செக்யூரிட்டி உங்க லேண்டோட மொத்த செக்யூரிட்டி நீங்க வந்து அமௌண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க ஹோம் இண்டிவிஜுவலா நீங்க வீடு கட்டுறீங்கன்னா நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாயர் வச்சு லீகல் செக் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். அது இல்லாம ஒரு இன்ஜினியர் வச்சு எஸ்டிமேட் பண்ணணும். நீங்க எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க, எவ்வளவு உங்களோட மந்த்லி வருமானம், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி நீங்க வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு எஸ்டிமேட் வாங்கணும். அதுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எவ்வளவு வந்து உங்களோட இன்கம், இப்ப நீங்க வந்து மந்த்லி ஒரு 1 lakh சேலரி வாங்குறீங்கன்னா அதுல இருந்து 40% 40,000 ரூபாய் மட்டும் நீங்க லோன் கட்டுற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, இப்போ லேண்ட் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேர்ல இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்றாரு, ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்கன்னா கோ அப்ளிகேட்டா 2 பேரையும் ஆட் பண்ணி இவங்களுக்கு 1 lakh இவங்களுக்கு 1 lakh, இந்த 2 lakhல இருந்து நீங்க 40% வந்து லோன் அமௌண்ட் ஹெவியா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யார் பேர்ல இடம் இருக்குதோ அவங்க தான் லோன் வாங்கல. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட சேலரி யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க சேலரி வந்து 40% வந்து நீங்க வந்து லோன் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம்.